ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த துணியை வந்து வாஷிங் மிஷின் துவைச்சாலும் சரி, நம்ம கைத்தை துவைச்சாலும் சரி, இதை துவைச்சி காய போட்டு மடித்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுமே இது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், மழை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. இவ்வளோத்தையுமே நம்ம மடித்து வைக்கணும். என்ன தான் நம்ம மடித்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் எடுத்து போடுறப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறப்போ சருன்னு உருவாங்க, மேலேருந்து அப்படியே சரிஞ்சிரும். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கும். உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருது. அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் அவங்க சாக்லேட் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம், கொடி கொடுப்பாங்க, குத்திக்கிடுவோம். நம்ம சில்ட்ரன்ஸாக இருக்கிறப்ப நம்மளும் அதை தான் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம பசங்களும் அதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அந்த கொடி குத்துறதுலையோ அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு கலருமே வந்து ஒவ்வொன்றா குறிக்கும். அதில் உள்ள அசோக சக்கரம், அதில் உள்ள அந்த கோடுகள், இதெல்லாம் எத்தனைங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும். தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரியாதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட மீனிங்கை தர்றேன், வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து நம்ம நாட்டு தேசிய கொடியோட அதோட அர்த்தங்களை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஆன்சர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.